வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் ஒலித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த பட்டணச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த பட்டணச்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று காலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவரது 1.5 வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென்று காணாமல் போனார். இதுகுறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரின் தொடர்ந்து குழந்தையை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை மாயமான வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் சடலமாக குழந்தையின் உடல் மிதந்தது. உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 1.5 வயது ஆண் குழந்தை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பட்டணச்சேரி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அலாரம் ஒலித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த ஏடிஎம்மில் திடீரென மிக சத்தமாக அலாரம் ஒலிக்க துவங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி டோல் ஃப்ரீ எண்ணிற்கு அழைத்துள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். இதுகுறித்து ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கியின் மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நபர் ஏசியில் படுத்து உறங்குவதை கண்டவர் அவரை எழுப்பி ஏடிஎம் மையத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒலித்துக் கொண்டிருந்த அலாரமை நிறுத்தினார். தொடர்ந்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றி வரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் அவ்வப்போது ஏசி காற்றுக்காக அப்பகுதியில் உள்ள ஏடிஎம்களில் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தெரியவந்தது. இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் சேர்க்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தற்போது மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு அனைத்து எதிர்க்கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் புதுச்சேரி நகர் குழு செயலர் பி. மதிவாணன் தலைமை வகித்தார். இதில் புதுவை அரசுக்கு எதிராகவும் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் முருகன், கட்சியின் மாநில செயலர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், சத்யா, எம். கலியமூர்த்தி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் ரவுடி கருணா என்கிற மனோகரன். 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார்.
தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலியார்பேட்டை TM நகரை சேர்ந்த முருகன், பூரணாங்குப்பம் நானமேடு பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கட முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலை, காமாட்சியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அமுதரசன், ஆனந்தபாபு, ஹர்ஷவர்தன், அசோக் ராஜ், ஜெகதீஷ், மோகன்தாஸ், மருது பாண்டியன், மாஹே மோகன், வினோத், அரவிந்தன், தயாளன், பிரபு, தனுசு, இளையராஜா, செந்தில், அப்துல் ரஹ்மான், கோவிந்தராஜ், குணசேகரன், குமரன், ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநில மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் காரைக்காலில் நடைபெறும் மாங்கனி திருவிழா ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையடுத்து காரைக்கால் மாவட்டத்துக்கு உள்ளூர் பொது விடுமுறை வழங்க வேண்டும் என அமைச்சர் திருமுருகன் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்று வரும் 21ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி MP பிறந்தநாள் விழா காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியின் 44வது பிறந்த நாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனை, அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சுப்பையன், மாறன், முஜிப் ரஹ்மான், மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதுபோல கோட்டுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் ஒலித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.